இங்க ஒரு மான் கண்ணு தெரியாத ஒருத்தனோட உடம்பு முழுக்க மந்திர எழுத்துக்களை எழுதிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த எழுத்துக்களால பேய்களோட பார்வையில இருந்து அவனை மறைக்க முடியும். ஆக்சுவலி ஹயோச்சி ஒரு பெரிய இசைக்கலைஞனா இருப்பான். ஒரு நாள் அவன் ஷார்லி டெம்பிள்ல தனியா இருக்கப்ப ஒரு சாமுராய் அவனை தேடி வராரு. அந்த சாமுராய் அவங்க அரசவையில வாசிக்கிறதுக்காக ஹயோச்சியை கூப்பிடுறாரு. ஹயோச்சியும் அவர் கூடவே போறான். அந்த சாமுராய் அவனை ஒரு ஸ்ட்ரேஞ்சான பேலஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல எல்லாமே மர்மமா இருக்கு. ஆனா கண்ணு தெரியாததால ஹயோச்சி அவன் பாட்டுக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த சாமுராய் ஒவ்வொரு ராத்திரியும் ஹயோச்சியை கூப்பிடுறதுக்காக கோயிலுக்கு வந்துடுறாரு. அப்ப அவன் ஒவ்வொரு நாளும் மிஸ் ஆகிற நோட் பண்ண வாங்க அவன் எங்க போறான்னு கேட்க ஹயோச்சி அவர்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிடுறான். ஆனா ஒரு நாள் வெதர் ரொம்ப மோசமா இருக்குன்னு ஹயோச்சியை தேடுறதுக்காக வாங் சில ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் ஹயோச்சியை கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கல்லறைகளை தவிர வேற எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பேலஸ்ல இருந்தவங்க எல்லாம் நூத்துக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே செத்து போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹயோச்சி இன்னும் ஒரு நாள் அங்க போயிருந்தான்னா அவனும் அவங்கள ஒருத்தனா மாறி இருப்பான். சோ மாங்க் அவளை காப்பாத்துறதுக்காக அவன் உடம்பு முழுக்க மந்திர எழுத்துக்களை எழுதுறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவன் காதுகள்ல எழுதாம விட்டுறாரு. அன்னைக்கு ஈவினிங் சாமுராய் அவனை தேடி வரப்ப அவன் காதுகள் மட்டும் அதுக்கு தெளிவா தெரியுது. அப்ப அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற தைரியத்துல சாமுராய்க்கு பதில் சொல்லாமலே இருக்க சாமுராய் அவன் காதுகளை தனியா பிச்சு எடுத்துருது.